இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம ஊர் ஸ்பெஷல் ஆலங்காய் புட்டு தான் பார்க்க போறோம். ஒரு தடவை சாப்பிட்டா திரும்ப திரும்ப கேட்பாங்க எப்படி செய்யணும்னு சொல்லி, என்னதான் இதுல சீக்ரெட் இருக்குன்னு சொல்லி. வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். இந்த ஆலங்காய் புட்டு செய்யறதுக்கு நான் கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கிறேன். இதுக்கு கருப்பு உளுந்து தான் நல்லம், அதனால கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கிறேன் 1 கப். அதோட பார்த்தீங்கன்னா 1 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கிறேன். அதே போல் 1 கப் சர்க்கரை இடித்து எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு தாச்சில் 1 கப் உளுந்து எடுத்துட்டு அதை நாங்கள் வறுத்தெடுக்கணும். இதுக்கு வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து தான் டேஸ்ட்டும் கூட சத்தும் கூட, அதனால் நான் கருப்பு உளுந்து தோலோடு எடுத்திருக்கிறேன், பருப்பாக எடுத்திருக்கிறேன். அதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். பாருங்கள், இந்த அளவு நல்லா வறுபட்டு வரணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி கப்பில் சேர்த்து நாங்கள் இதை நல்லா பவுடராக அரைச்செடுக்கணும். இந்த ஆலங்காய் புட்டு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் நிறைஞ்சது. அதை விட பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கட்டாயமாக வீட்டில் பெண் குழந்தைகளை வச்சுருக்கிறவங்க இதை கட்டாயமாக செய்து கொடுத்து பாருங்கள், ரொம்பவே சத்து நிறைஞ்சது. இதை நான் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இந்த ஆலங்காய் புட்டுக்கு இந்த உளுத்தமாக அரைக்க எடுத்ததும் அதோட 1.5 சொண்டு அரிசி மாவு சேர்க்கிறேன். நான் இந்த அரிசி மாவோட அரைச்ச உளுத்த மாவையும் நான் சேர்த்து கொள்கிறேன். 1 கப் உளுந்துக்கு 1.5 சொண்டு அரிசி மாவு எடுத்தா இதோட அளவு கரெக்டாக இருக்கும். அதோட நான் 1 சுண்டு தேங்காய் துருவலையும் சேர்க்கிறேன். இடித்து வச்சிருக்கிற சர்க்கரையும் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த ஸ்வீட்டை எடுத்து காட்டுறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே கையால் முதல் நல்லா பிசைஞ்சு விடணும். இந்த தேங்காய் பூவில் உள்ள ஈரம், அதே மாதிரி இந்த சர்க்கரையோட ஈரப்பதம் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதோட 1/2 சுண்டு சீனி சேர்க்கிறேன். அந்த இனிப்பு தன்மையை இன்னும் கொஞ்சம் காட்டுறதுக்காக வேண்டாம். சர்க்கரை சில வேளை இனிப்பு காணாமல் இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக அந்த எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு இனிப்பு காணாமல் இருந்தது, அதனால் 1/2 சுண்டு சீனி சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ஒரேடியாக ஊற்றாமல் கையால் நான் பாருங்கள் இதே மாதிரி தெளித்து தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். தண்ணியை சுட வச்சு ஆற விட்டு நான் சேர்த்துக்கொள்கிறேன். இதே போல் நல்லா குழைச்செடுக்கணும். இந்த புட்டு மாவிட பக்குவத்துக்கு வரணும். தண்ணி ஒரு மிக்க குழைக்கக்கூடாது, ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து குழைச்செடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், இந்த சர்க்கரையெல்லாம் சேர்த்தது நல்ல கருப்பு கலரில் இதுதான் அந்த ஆலங்காய் புட்டோட நிறம். கையில் இதே மாதிரி உருண்டையாக எடுத்துட்டு கையில் நல்லா இறுக்கமாக அமர்த்தி பிடிக்கணும். லட்டு பதத்திற்கு உங்களுக்கு நல்லா அமர்த்தி பிடிச்சு கொள்ளுங்க. நான் இதை ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு எடுக்கணும், அதனால் உங்களுக்கு நான் பிடிச்சு காட்டுறேன். எவ்வளோ இறுக்கமாக பிடிக்கலுமோ அவ்வளவு இறுக்கமாக பிடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒன்றொண்டா பிடிச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், நான் மாவை இதே மாதிரி உருண்டையாக பிடிச்சிட்டு மேலால் கொஞ்சமாக அரிசி மாவை தூவிட்டு அதை அந்த அரிசி மாவில் பட்டும் படாமல் உருட்டி எடுக்கணும். இனி இதை ஸ்டீமரில் வேக வச்செடுப்போம். தண்ணி நல்லா சூடாகி ஆவி வரும்போது வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேகமாக அவிஞ்சு வந்துடும். 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லா அவிஞ்சு ரெடியாக வந்துடும். ஓகே, பாருங்கள், நல்லா ஆவி பறக்க சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஜாழ்ப்பாணத்து ஆலங்காய் புட்டு ரெடி ஆகிட்டு. இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கசிஞ்சு போய் நல்ல கருப்பு கலரில் வந்திருக்கு. இதுதான் அதோட பக்குவம். பாருங்கள், நான் உடைச்சி காட்டுறேன் உங்களுக்கு. உள்ளுக்கு எவ்வளோ நல்லா அவிஞ்சு நல்ல டேஸ்டில் இருக்குதுன்னு சொல்லி. பாருங்கள், அந்த சர்க்கரை எல்லாம் அவிஞ்சு நல்லா இளகின பதத்தில் இருக்குது. இதுதான் அந்த ஆலங்காயோட பக்குவம். ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ஆலங்காய் புட்டு ரெடி ஆயிட்டு. வாங்க சாப்பிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெஜிஸ்ட்ரேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.